செத்து சாம்பலானா கூட வர்ற சட்டமன்ற தேர்தல்ல நாங்க தனித்து தான் போட்டியிடுவோம்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் கட்சிகள் கூட்டணிய அமைக்க தீவிரம் காட்டி வருது. ஆனா எந்த தேர்தல்லையும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிடும்னு அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் உறுதிபட தெரிவிச்சிருக்காரு. தேர்தல் நெருங்கும் போது சீமான் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைத்து போட்டியிட வாய்ப்பு உள்ளதா அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. இதனை சீமான் மீண்டும் மறுத்திருக்காரு. சென்னையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான், 1% வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி 8% அதிகமான வாக்குகள் பெற்ற அரசியல் கட்சியா மாறிய நிகழ்வு இதுக்கு முன்னாடி தமிழக வரலாற்றுல நடந்தது உண்டா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. தாவேகா வருவதால தாங்கள் கட்சிக்கு வாக்குகள் குறைந்துவிடும் என்ற வாதத்தை சுட்டிக்காட்டியவர், இப்படி ஏன் பயம் காட்டுறீங்க தெரியுமா, அப்போதாவது நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி வைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி செத்து சாம்பலாகுமே தவிர எந்த காலத்திலையும் கூட்டணி சேராம தனித்து தான் போட்டியிடுவோம்னு சொன்ன சீமான், அப்படி தன்னோட கட்சி ஒண்ணுமில்லாம போனாலும் போகட்டும்னு தெரிவிச்சிருக்காரு.